குப்பை வர்ற வேலை செய்யறோம்பா. 13 நாளா நாங்க இங்க உட்காந்துக்கிறோம்பா. நாங்க தூய்மை பணியாளர்கள் தங்களின் உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. 23,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ கான்ட்ராக்ட் பேஸில் விட்டு 15,000 தான் சம்பளம் கொடுக்காங்களாம். அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதான். அதேமாரி அரசு இப்போ ஆண்டுட்டு அரசு வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளராக நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லி அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த அரசு வந்து முடிய போகுது. இந்த திமுக அரசு வந்து ஆட்சி முடிய போகுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து அரசு பணி நியமனம் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த 23,000 ரூபா சம்பளம் கொடுத்துருந்தாங்களா அந்த சம்பளமாக எங்களுக்கு கொடுங்க. தனியார் கான்ட்ராக்டுக்கு எங்களை விடாதீங்க. எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பணக்காரங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்த பணக்காரன் நல்ல ஏசி கார்லேயும் நல்ல பங்களாவிலையும் சுகமாக தூங்குறான். எங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டி ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி